போலீஸ்காரங்களும் போக்குவரத்து ஊழியர்களும் சமாதானமான காட்சிகளை பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு ஜனங்க என்ன கேட்குறாங்கன்னா, சட்டத்தை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டிய அரசாங்கமும் அரசாங்க ஊழியர்களும் காம்ப்ரமைஸ் செஞ்சுட்டா எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்றது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு பண்ணி விடுங்கப்பா, வழக்கம் போல நாடகம் போட்டாங்க, அது பிளாப் ஆகி போச்சு. இப்படி விவரமா கேள்வி கேட்டா பதில் சொல்ல விளம்பர கும்பலுக்கு தெரியாது. மாடல் கவர்மெண்டோட மானத்தை வாங்காம மன்னிச்சு விட்டொழிங்க. சரி, விரிவான செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல குறு செய்திகளை பாருங்க. விழுப்புரம் பக்கம் ஒரு டோல்கேட்ல லாரி டிரைவர்கள் கிட்ட போலீஸ் ஒருத்தர் கை நீட்டி லஞ்சம் வாங்குற காட்சிகள் வெளியாயிருக்கு. சரி ஆனது ஆகி போச்சு. அந்த டிரைவரையும் போலீஸ்காரரையும் கூப்பிட்டு சமாதான வீடியோ ஒன்று போட்டு விடுங்க, எல்லாம் சரியா போகும். சென்னையில் சர்வதேச அளவில் தொடர்பு இருக்கிற ஒரு கும்பல் சட்டவிரோதமாக உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருந்ததான். இந்த கும்பலை கண்டுபிடிச்சது நம்ம போலீஸ் இல்லை, கேரள போலீஸ். கேரளாவில இருந்து ஒரு டீம் வந்து சென்னையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஐயா பொன்முடிக்கும் அமைச்சர் மஸ்தானுக்குமான பனிப்போர் சூடு பிடிச்சிருக்குயா. ரெண்டு தரப்பு ஆதரவாளர்களும் பேனரை டாரா கிழிச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேனர் மாதிரியே திமுகவோட முகத்திலையும் கிழிஞ்சு தொங்கிட்டு கிடக்கு. பள்ளி மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் தைக்கிற வேலையை கூட எளிய மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கி விளம்பர கும்பல். கூட்டுறவு சங்கங்கள் மூலமா இத்தனை வருஷமா தச்சிட்டு இருக்கோம். இப்போ என்னடான்னா தனியார் கையில தனி மனிதர்களோட கையில கொடுக்க போறோம்னு சொல்லுதாங்களாம். அதை எதிர்த்து சிவகங்கையில போராட்டம் ஒன்று நடந்திருக்கு. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்த வருஷமாச்சு மாணவர்களுக்கு லேப்டாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கு ஐயா. ஒரு தடவை இந்த லேப்டாப் கொடுக்கறத பற்றி ஐயா ஸ்டாலின் கிட்ட கேட்டப்போ அரசியலுக்காக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். இதில் என்ன அரசியல் வேண்டி கிடக்குதுன்னு அப்போவே நாம் சொல்லியிருந்தோம். ஐயா இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டாரா? இந்த தடவையாச்சும் லேப்டாப் கொடுப்பாரா? பொறுத்து இருந்து பார்ப்போம். அதிமுக ஆட்சி காலத்தில் பல நலத்திட்டங்களை நல்லபடியாக செஞ்சுருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா விலையில்லா மடிக்கணினி திட்டத்தை சொல்லுவாங்க. ஏன்னா ஏழை வீட்டு பிள்ளைகள்லாம் கம்ப்யூட்டரை கொஞ்சம் எட்ட நின்று தான் பார்க்கணுன்னு இருந்த காலகட்டத்தில் இது இம்பிட்டு தான் ஈஸி தான்னு மாணவர்கள் கையில் ஒரு லேப்டாப்பை கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு பல ஐடி கம்பெனி ஊழியர்கள் பட்டதாரிகள் கண்டிப்பாக அம்மா லேப்டாப்பை யூஸ் பண்ணி படிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இந்த விளம்பர கவர்மெண்ட்டு நிறுத்திடுச்சு. இல்லை நிறுத்தலை, கொடுக்காம இருக்காங்க. இல்லை நிறுத்திட்டாங்கப்பா. அட இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அரசாங்கம் திட்டத்தை நிறுத்திட்டோம், இனி லேப்டாப் கிடையாதுன்னு ஓப்பனாக சொல்ல மாட்டேங்க. கொடுப்போம்னு சொல்லி இந்த ஒரு 3 வருஷம் ஓடி போயிடுச்சு. ஏன்னா சீனாட்டேருந்து நான் நிறையா வாங்கக்கூடியதாக இருந்துச்சு. இன்றைக்கி பொருளாதார ரீதியாக சீனா மேலே இருக்கிற தடைகள் என்று பல இஷ்யூஸ் இன்றைக்கி இன்னும் அதை நமக்கு வந்து சுற்றி வந்துட்டு தான் கொடுக்கும். பட் இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னை வரைக்கும் அதை வந்து நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணம்லாம் கிடையாது. இன்றைக்கு அதற்கு தகுந்தாப்பட இன்று கிட்டத்தட்ட பழசு விட்டு போனது புதுசு வழங்குறதும் கிட்டத்தட்ட அதுவும் 14 லட்சம் பேருக்கு மேலே வரும்பொழுது அதற்கு தகுந்தாப்ப இந்த நிதி ஆதாரமாக இருந்தாலும் சரி, அவைலபிலிட்டி ஆஃப் மிஷின்ஸ் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அது வழங்கப்படும். அண்ணன் அன்பில் மகேஷ் சொன்னதை கேட்டீங்களா? அண்ணன் இதை சொல்லி 1 வருஷம் ஆச்சு, இன்னும் லேப்டாப் கொடுக்கல. அட அண்ணன் சொன்னதை விடுங்க, ஐயா ஸ்டாலின் ஒரு மாணவி கிட்ட சொல்லியிருக்காரு தெரியுமா? அதையும் கொஞ்சம் பாருங்க. மடிக்கணினை பற்றி கேட்டோம், வரும். நாங்கள் சைக்கிள் கொடுத்துட்டாங்க, லேப்டாப் தருவாங்களான்னு கேட்டோம், தரேன்னு சொன்னாங்க சீக்கிரமாக. கேட்டிங்களா? லேப்டாப் எப்போ கொடுப்பீங்கன்னு அந்த மாணவி கேட்டதுக்கு சீக்கிரம்னு ஐயா சொல்லியிருக்காரு. ஐயா இதை சொல்லி 1 வருஷம் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இந்த லேப்டாப் திட்டம் இருக்கா இல்லை நிறுத்திட்டாங்களா என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாணவர்கள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்காங்கன்னு தெளிவாக புரியுது. இவளுக்கு இல்லைன்னா என்ன? எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி மாணவர்களுக்கு லேப்டாப்பை கொடுங்கன்னு இந்த விளம்பர கவர்மெண்ட்டை கண்டித்து மாணவர்களுக்காக பேசியிருக்காரு. மாணவர்களும் லேப்டாப் திட்டம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சியாளர்கள் இந்த விவகாரத்தில் அரசியல் பண்ணக்கூடாது, அதிமுக திட்டங்கிறதுக்காக இதை முடக்கக்கூடாதுன்னு விவரம் தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. மக்கா, நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கீங்கன்னு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லி விடுங்க. கவர்மெண்ட்டோட காதுக்கு கேட்குதான்னு பார்ப்போம். மக்கா, கேரளாவில் இருந்து வந்த ஒரு போலீஸ் டீம் சென்னையில் தீவிர விசாரணை பண்ணுறாங்கப்பா. யாரை விசாரிக்கிறாங்க, எதுக்கு விசாரிக்கிறாங்கன்னு நாம் ஒரு விசாரணையை நடத்தணும். விஷயம் என்னன்னு தெரிஞ்சால் மிரண்டு போவீங்க. சட்டவிரோதமாக கிட்னி வியாபாரம் நடக்குதாம்பா.
கேரள போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. வழக்கம் போல நம்ம ஆட்களுக்கு இது தெரியல. சினிமா கதையெல்லாம் தோத்து போகிற மாதிரி ஒரு விசாரணை ஒன்று சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்னையிலேருந்து சட்டவிரோதமாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்குன்னு கேரளா போலீஸுக்கு தகவல் கிடச்சிருக்கு. இது சம்மந்தமாக தீவிரமாக விசாரணை பண்ணதில் திருச்சூரை சேர்ந்த சபித் நாசர்னு ஒருத்தர் சிக்கியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கும் தனக்கு 5 லட்சம் கிடைக்கும்னு, கிட்னியை சட்டவிரோதமாக தானம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு 10 லட்சம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது ஏதோ லோக்கலில் நடக்குன்னு நினைக்காதீங்க. பல உலக நாடுகளில் இருந்து கிட்னி தேவைப்படுறவங்களுக்கு இந்த குரூப் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இது பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் லிங்க் இருக்கிற பெரிய மோசடி கும்பல். இந்த கும்பலை பற்றின தகவல் நல்ல வேலையாக கேரளா போலீஸ் விசாரித்ததில் தெரிய வந்திருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் கிட்னியை தானம் பண்ணவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் விசாரணை போயிட்டுருக்கியா. நமக்கு என்ன வருத்தம்னா, கேரளா போலீஸ் வந்து தான் இதை கண்டுபிடிக்கணுமா? நம்ம காவல்துறைக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்க வேண்டாமா? என்னமோ இனியாவது இந்த கேஸு அவங்க கேஸுன்னு ஒதுங்கி நிற்காம களத்தில் இறங்கி விசாரிச்சா சரி. அட நான் சொல்லலப்பா, ஜனங்க சொல்கிறாங்க. சென்னையில் கிட்னி மோசடி நடந்திருக்கிறத விட 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஊருக்காரங்க கிட்னியை விற்றுருக்காங்க பாருங்க. அதுதான் ஏற்றுக்க முடியல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவகங்கை பக்கம் ஒரு போராட்டம் ஒன்று நடந்திருக்கு. போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பெண்கள், நாங்களெல்லாம் வாழ்கிறதா வேண்டாமா, இந்த அரசாங்கம் என்னதான் நினச்சிட்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்ன போராட்டம், எதுக்கு போராட்டம்னு இந்த செய்தியில் பாருங்க. தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சீருடைகள் கொடுக்காங்க. இந்த யூனிஃபார்ம்களை யார் தப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற யாரும் இல்லை, கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 2 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் இந்த சீருடைகளை தச்சு கொடுக்காங்க. இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா குறைவான கூலிக்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் இந்த வேலையை செய்தாங்க. விளம்பர கவர்மெண்ட்டு இவங்களுக்கு இது நாள் வரை கூலியை வசதி கொடுக்கல. சரி, அதை கூட விட்டுறலாம். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, தையல் கூலியை ஏற்றிட்டு இந்த தையல் கான்ட்ராக்டை தனியார்கிட்ட கொடுக்க பார்க்காங்களாம். தனியார்னா யார்? எல்லாம் நம்ம உடன்பிறப்புகள் தான். இல்லை தெரியாமல் கேட்கேன், தையல் கூலி குறைவாக இருந்தப்ப கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பெண்களை வேலை வாங்கிட்டு இப்போ கூலியை வசதி தனிநபர்களுக்கு கொடுக்கறது நியாயமா? இது நம்ம கேள்வி இல்லை சாமி. சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸில் போராட்டம் பண்ண பெண்கள் கேட்டாங்க. திடீர்னு ஒரு தமிழக அரசு ஒரு செய்தி விட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டால், பள்ளி சீருடைகளை பெண் டெய்லர்களிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன, அப்போ நம்மெல்லாம் யார்? அப்போ சங்கம் மூலமாக ஒரு சங்கத்தை இதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கம். சமூக நலத்துறை மூலமாக அதன் கீழே பெண்களுக்கு இது சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக தைச்சிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பெண் டெய்லர்கள்ட்ட ஒப்படைக்கப்படும்னா அப்போ யார் அந்த பெண் டெய்லரு, யார் மூலமாக கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. கேட்டீங்களா? யார் அந்த பெண் டெய்லர்னு கேட்காங்க. இந்த சங்கங்களில் ஆதரவற்ற பெண்கள், விதவை பெண்கள், ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள்னு நிறைய பேர் இருக்காங்க. இவங்ககிட்ட எப்பவும் போல் ஆர்டரை கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறதுல இந்த கவர்மெண்ட்டுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. சின்ன சின்ன விஷயத்தை கூட தனியார்கிட்ட கொடுக்குறோம்ன்ற பேரில் கட்சிக்காரங்கிட்ட கொடுக்கத்தான் முயற்சி பண்ணுதாங்க. இதுதான் ஸ்டாலின் ஐயா கொடுக்குறேன்னு சொன்ன விடியலா? கட்சிக்காரங்களுக்கு விடியல் கொடுக்கத்தான் ஆட்சிக்கு வந்தாரா? அட நாம கேட்கல, பொதுமக்கள் கேட்காங்க. விழுப்புரம் திமுகவில் கோஷ்டி சண்டை உச்சத்தில் இருக்குன்னு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நாம் சொல்லியிருந்தோம். பேனர் வச்சு சண்டை போடுறாங்கன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த சண்டை முத்தி போய் பேனரை கிழிச்சிட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஸ்டாலின் ஐயா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க. தேர் இழுத்து தெருவில் விட்டுற போகிறாங்க. மக்கா, இந்த நாடகத்தை எத்தனை பேருப்பா பார்த்தீங்க? லோ பட்ஜெட்டில் கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஒரு சீனை எடுத்து போலீஸ்காரர்களுக்கும் போக்குவரத்து துறைக்கும் நடந்த பனிப்போரை முடிச்சு வச்சுட்டாரு நம்ம டைரக்டர். அந்த டைரக்டருக்கு சின்ன வேண்டுகோள், விழுப்புரம் பக்கம் ஐயா பொன்முடியோட குரூப்பும் ஐயா மஸ்தானோட குரூப்பும் குஸ்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டையையும் இதே பாணியில் முடிச்சு விட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்த விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக அமைச்சர் மஸ்தானும் தெற்கு மாவட்ட செயலாளராக ஐயா பொன்முடியும் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துல யார் கெத்துன்னு காட்டிக்கிறதுக்காக 2 தரப்பு ஆதரவாளர்களும் அடிக்கடி மோதிட்டு கிடக்காங்க. திண்டிவனம் பக்கம் ஐயா பொன்முடியோட ஆதரவாளர் ஒருத்தர் ஐயா மஸ்தானோட போட்டோவை சின்னதாக போட்டு பேனர் ஒன்று வச்சிருக்காரு. அந்த பேனரை யாரோ மர்ம நபர்கள் கிழிச்சிட்டாங்க ஐயா. லோக்கல்ல விசாரிச்சா அமைச்சர் மஸ்தானோட ஆதரவாளர்கள் தான் கிழிச்சிருப்பாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லுதாங்க. ஒரே கட்சிக்குள்ள இப்படி குடுமி பிடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா விளங்குமா? அதனால தான் சொல்றோம், இந்த 2 தரப்பை இழுத்து பிடிச்சி எமோஷன் தூக்கலா ஒரு நாடகத்தை போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அட நாம சொல்லல சாமி, உடன்பிறப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடாவடியில் திராவிட மாடலை மிஞ்சிய குஜராத் மாடல்.
இந்த 2 மாடல் குரூப்பும் ஒன்றுன்னு நாம் பல தடவை சொல்லியிருக்கோம். அதை நிரூபிக்கிற மாதிரி சென்னை மடிப்பாக்கத்தில் ஒரு பாஜக நிர்வாகி ஓசியில் செல்ஃபோன் சார்ஜர் கேட்டு கடையில் மிரட்டியிருக்காரு. காசு கொடுத்து வாங்குற பழக்கமே இல்லை போல. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இந்த செய்தியோடு முடிஞ்சுது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.